Hello students, welcome to Curious Science Mind channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 10th சிபிஎஸ்சி சயின்ஸ் யூனிட் நம்பர் 9 லைட் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன். ஸோ ஃபிசிக்ஸில் சாப்டரில் ஃபஸ்ட்டு ஒன், அதாவது யூனிட் நம்பர் 9, பேஜ் நம்பர் 144ல் எக்ஸாம்பிள் நம்பர் 9.2 பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் சம் வந்து 9.2 பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் பார்க்கலாம். An object 4 meter in size is placed at 25 centimeter in front of a concave mirror of focal length 15 centimeter. At what distance from the mirror should a screen be placed in order to obtain a sharp image and find the nature and size of the image? ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு என்ன கால்குலேட் பண்ணணுமா? ஸ்க்ரீனோட இமேஜ், அதாவது மிரர் ஷேர்ட் ஸ்க்ரீன் பிளேஸ்ட் ஆன் ஆர்டர் அப்படி ஷார்ப் இமேஜ், இமேஜோட சைஸ் கண்டுபிடிக்கணும். அட் த சேம் டைம் இமேஜோட டிஸ்டன்ஸு, நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ். ஸோ 3 டேர்ம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போயிடலாம் கிவன் டேர்ம். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது கிவன். ஸோ கிவன் அப்படிங்கிறது சம்மில் கொடுத்துருக்கிறத மட்டும் எழுத போகிறோம். பாருங்கள், ஆப்ஜெக்ட் 4 சென்டிமீட்டர் இன் சைஸ். ஸோ சைஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆப்ஜெக்டோட சைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் சைஸ் அப்படிங்கிறது நம்ம ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். எந்த மிரர்லாம் பாருங்கள், கான்கேவ் மிரர். நமக்கு தெரியும் கான்கேவ் மிரர்னால் ஹூஸ் ரெஃப்ளெக்டிங் கர்வ் இன்வர்ட்ஸ். ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கர்வ் இன்வர்ட்ஸ் இருந்தால் தான் அது கான்கேவ் மிரர். ஓகேவா? இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்கேவ் மிரர். இப்போ கான்கேவ் மிரருக்கு முன்னாடி 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இவ்வளோ ஹைட்டில் 4 சென்டிமீட்டர் ஹைட்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு இது இருக்குது. அதுதான் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நம்ம எப்போவுமே லெட்டர் சொல்லுவோம் u, which is equal to, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது மிரரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் சைன் போடணும். ஸோ -25 சென்டிமீட்டர். ஸோ அதான் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணால் தான் நம்ம எங்கே ப்ளஸ் வரும் எங்கே மைனஸ் வரும்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே இன்ஃப்ரண்ட் ஆஃப் த மிரருங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், மிரரோட லெஃப்ட் சைடு வர்றதுனால மைனஸ். ஓகேவா? என்ன நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் லென்த்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபோக்கல் லென்த்து f will be is equal to 15 சென்டிமீட்டர். கிளியரா? இப்போது இது கொடுத்துருக்கிறதுனால ஃபோக்கல் லென்த்துன்னு நமக்கு தெரியும், ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த். அப்போ இதுவும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், நெகட்டிவில் தான் இருக்கும், மைனஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இமேஜோட டிஸ்டன்ஸ். we have to calculate image distance, that is v is equal to question mark. லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி தான் இமேஜ் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் நேச்சர். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்த்தது நேச்சர் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர். இங்கே கேட்குறது நேச்சர் ஆஃப் கான்கேவ் மிரர். ஆஃப் திஸ் டிஸ்டன்ஸில் வச்சா எந்த இடத்துல நமக்கு இமேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதோட நேச்சர் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு சைஸ். ஸோ இமேஜ் சைஸ். ஸோ இமேஜ் சைஸ்னால் நமக்கு அது ஹெச் ப்ரைம் வில் பி த கொஸ்டின் மார்க். ஸோ இந்த 3 டேர்மும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? கொடுத்துருக்குற டேட்டா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் வி ஆல் நோ, ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண போது இமேஜோட டிஸ்டன்ஸ். ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் v வேணும் அப்படின்னா நமக்கு தெரிய வேண்டியது மிரரோட ஃபார்முலா. ஸோ மிரர் ஃபார்முலா 1/f ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u. இதுதான் நம்மளோட மிரர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு தேவையானது இமேஜ் டிஸ்டன்ஸ், இந்த v தான் வேணும். ஸோ அப்போ 1/v ஃபார்முலாவை ரீமாடிஃபை பண்ணுங்கள். 1/v இஸ் ஈக்குவல் டு 1/f மைனஸ் 1/u. ஓகேவா? அப்போ நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், -15 சென்டிமீட்டர் மைனஸ் ஆஃப் 1/-25 சென்டிமீட்டர். கிளியரா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப்பில் நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், 1/-15 மைனஸும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/25. 1/15 -15 ப்ளஸ் 1/25. ஸோ இப்போ இது ரெண்டையும் நமக்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதோட எல்சிஎம் பார்த்திங்கன்னா 75. ஓகேவா? ஸோ இங்கே -75 மல்டிப்ளை பண்ணணும்னா 15 5s are 75. ஸோ அதே 5 நியூமரேட்டரில் பண்ணும்போது 1 × 5 5.
ஸோ இங்கே 25னா 3 டைம்ஸ் நம்ம பண்ணணும் ப்ளஸ் 3. ஓகேவா? ஸோ அப்போ அதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஸோ -5 + 3னா -2. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் we have to subtract and put greater number sign. ஸோ மைனஸ் போட்டாச்சு, -2/75. ஸோ நமக்கு தேவையானது இது 1/v. ஸோ we want v அப்படின்னா அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? நியூமினேட்டர் டினாமினேட்டருக்கு போகும், டினாமினேட்டர் நியூமினேட்டருக்கு வரும். அப்போது 75/-2. ஓகேவா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் பாருங்கள், 2 டேபிள், 1 2s are 2, 3 2s are 6, பேலன்ஸ் 1, 7 2s are 14, பேலன்ஸ் 1, 5 2s are 10. So the answer is -37.5 centimeter. So V ஓட வேல்யூ, that is image ஓட distance is equal to -37.5 centimeter. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், நம்ம அதோட நேச்சர் எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். சரியா? செகண்ட் we have to calculate nature. ஸோ நமக்கு தெரியும் கேவ் மிரரோட நேச்சர் எப்போவுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இட் ஷுட் பி ரியல். ஏன்னா இது -37 பாயிண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இட் இஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கும் இருக்கும். ஸோ அதோட இமேஜ் எப்படி இருக்குன்னா, ரியல், இன்வெர்ட்டட் அண்ட் மேக்னிஃபைடு. ரியல், இன்வெர்ட்டட் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ். ஓகேவா? ரியல், இன்வெர்ட்டட் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ் கான்கேவ் மிரருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், தேர்ட் டேர்ம் வந்து இமேஜோட சைஸ், அதாவது ஹெச் ப்ரைம். ஸோ நமக்கு தெரியும் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா h/h விச் இஸ் ஈக்குவல் டு -v/u. கரெக்டாக? இதான் நம்ம மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச் ப்ரைம் நமக்கு கால்குலேட் பண்ணணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஹெச்சோட வேல்யூ தான் நமக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க 4 சென்டிமீட்டர், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க 4. ஸோ நம்ம ஆப்ஜெக்டோட சைஸ் போட்டாச்சு. v நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், மைனஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -37.5/u is equal to -25 சென்டிமீட்டர். அதுவும் நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ -25. கிளியரா? ஸோ இங்கே பாருங்கள், மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -h prime is equal to minus of மைனஸும் ப்ளஸ்ஸாக 37.5/25 இன்ட்டு இங்கே 4 இருக்குது, இங்கே வரும்போது இன்ட்டு 4ஆக மாறும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஸோ இதெல்லாம் மைனஸ் போட்டிருக்கோம்ல. ஸோ இதில் ஏன் அப்படின்னு சொன்னால், டைரெக்டாக பாயிண்ட் இருக்கிறதுனால -37.5 இன்ட்டு 10/25 இன்ட்டு 10 இன்ட்டு 4. ஓகேவா? ஸோ இதை பாருங்கள், நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு டிஜிட் தள்ளி போகும். ஸோ 375/250 இன்ட்டு 4. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு h prime is equal to -375/250 இன்ட்டு 4. ஓகேவா? ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளே போடுங்க. 1 2s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1 5. ஸோ here 2 2s are 4. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம 125 கூட போடலாம். 125 சார் 125, 320, 125 375. ஸோ 3 இன்ட்டு 2 நமக்கு எவ்வளோ, 6. ஸோ -6 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் எவ்வளோ நமக்கு தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, அந்த இமேஜோட சைஸ். கரெக்டாக? ஸோ இமேஜ் சைஸ், that is h prime which is equal to -6 centimeter. ஸோ இதுதான் நமக்கு தேர்டு கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். கிளியர் சில்ட்ரன்? நல்லா கொஸ்டினை கவனிச்சுக்கணும். பாருங்கள், கான்கேவ் மிரரா கான்வெக்ஸ் மிரரான்னு பாருங்கள். மைனஸாக ப்ளஸ்ஸாங்கிறத டிஸ்டன்ஸை பிகின் பண்ணி கண்டுபிடிக்கணும். தென் 3 ஃபார்முலா, மிரர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நேச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது you will be getting the answers of image size. Thank you, students.